நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. ஆங்கில புத்தாண்டு பலாபலன்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ குரு பெயர்ச்சியுடைய அமைப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும். அதன் வரிசையில் பாவகிரகங்களான ராகுகேது பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி மார்ச் மாதமே உங்களுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள். இப்போ குரு பெயர்ச்சி அப்படிங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எல்லாத்துட்டையுமே இருக்குதுங்க. ஏன்னா சுபகிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில் முக்கியமானது முதன்மையான கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான். குரு பகவான் அப்படிங்கும்போது புத்திரக்காரகர்னு ஒரு பெயர் உண்டுங்க. புத்திரன் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர், திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர், தொழில் வளத்தை பெருக்கக்கூடியவர். இத்தனை விஷயத்தையும் சுபகாரியம் எல்லாமே நடத்தக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான். 9 கிரக வரிசையில் குரு பகவானுக்கு அத்தனை ஆதிக்கம் உண்டு, அத்தனை ஆளுமைத்தன்மை உண்டு. ஏன்னா வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்படி குரு பகவானுடைய பார்வைக்கு அத்தனை விசேஷங்க. குரு பகவானுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் 12 பாவகத்திலேயே 9, 12 காலதேவனுக்கு 9ஆம் இடம் தனுஷு குருவுடைய இடங்க. அதே போல் 12ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய மீனம் தான் குரு பகவானுடைய இடம், அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் இந்த 9, 12 குரு பகவான் என்ன வேலை செய்வார், எப்படியெல்லாம் அவர் பலாபலனை கொடுப்பார், நல்லதை மட்டும்தான் செய்வாரா அல்லது பல விஷயங்களை சோதனைகளையும் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போய் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்க்கணும். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா குரு அருள் ஷேர் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியம்னு அர்த்தம் இல்லை குருவுக்கு. ஸோ புண்ணியத்தை தேடக்கூடியது ஒரு குரு வழிகாட்டியாக இருக்கணும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைம்பாங்க. எல்லாருக்குமே மனுஷா ஜென்மம் பிறந்த அனைவருக்குமே குரு பகவான் ஒரு நல்லதை செய்யணும், நமக்குன்னு ஒரு குரு இருக்கணும். அந்த ஆசானுடைய பாதம் தொட்டு வணங்கணும், அவங்களுடைய சொல்கிற வழியை நம்ம கேட்டு நடக்கணும். அப்படி இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுங்க. ஒரு ஆண்டு நமக்கு பலாபலனை கொடுத்துச்சுன்னா ரிஷபத்தில் இப்போ இருந்துகிட்ருக்கார். ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள். காலதேவனுக்கு 3ஆம் பாவகம், முயற்சி ஸ்தானம், விரயம், வீரியம், விஜயம் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது. மிதுனத்துக்கு விரயமாக குரு பகவான் அப்போ மிருகஷீரிடத்துலேருந்து மிதுன ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக நம்ம எடுக்கிறோங்க. அப்போ மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி மிக சிறப்பாக அற்புதமாக பெயரக்கூடிய காலகட்டங்கள். ராகுகேது பெயர்ச்சியும் அதே மாதத்தில் தான் வருதுங்க. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு குரு பலன் எப்படி இருக்கும், இந்த ஆண்டு எப்படி விஷயங்களெல்லாம் அள்ளி தரப்போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் குரு பெயர்ச்சியுடைய பலாபலனை மிக சிறப்பாக தெளிவாக தருகிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் நமஸ்காரம். கன்னிராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலாபலன் எப்படி இருக்கும் 2025 அப்படிங்கிறத சிறப்பான ஒரு கண்ணோட்டத்தை பார்ப்போம். குரு பகவான் 10க்கு வராருங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல கிரகம் சுபகிரகம் உட்காருது. கன்னிராசி எதையுமே எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க, விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க, நட்பு வட்டாரத்தில் நல்ல பேர் வாங்கணும் நிறைய பாடுபடக்கூடியவங்க, குடும்பத்தோட அனுசரணையாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி தான். பெண்கள் மீது ஒரு நல்ல மதிப்பை வச்சுருக்கக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 10ஆம் இடத்துக்கு வராரு, மிதுனத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள். அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயம், தொழில் நீங்கள் செய்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, உத்தியோகத்துக்கு போகிறீங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க மேடம் அப்படிங்கிறாங்க எல்லாத்துக்குமே தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு,
உயர்வு உண்டு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை வந்து துலாமை பார்க்குறார். அப்போ குரு பார்க்குற இடம் தான் நல்ல விசேஷங்க. விருத்தி, குடும்பத்துக்கு புது வரவு, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை ஒரு வரவு தானங்க. அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், விருந்தினர்கள் வரக்கூடியது. வராதவங்க சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்கங்க இவ்வளோ வருஷமாக, இப்போ தாங்க எல்லாருமே நாங்கள் சேர்ந்துருக்கோம், ஒற்றுமையாக இருக்கோம் அப்படிங்கக்கூடிய காலகட்டமெல்லாம் இந்த மே மாதத்துலேருந்து அனுசரணையாக பேசக்கூடிய உறவுகள் உங்களுக்கு நல்லதை செய்வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு பழுது ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க, அப்படியே நின்று போச்சுங்க, என்ன செய்யவே முடியல, கட்டவே முடியலங்கிற, லோன் சேங்ஷன் ஆகல அப்படிங்கிற சில எதிர்பார்ப்புகள் வீடு சார்ந்தோ அல்லது நம்ம பழசை போட்டுட்டு புதுசு வாங்கக்கூடிய வண்டி வாங்கினுங்க, இந்த பைக்கை கொடுத்துட்டு நல்ல கார் எடுக்கலாம் இருக்கேன் அப்படிங்கிறவங்க இஎம்ஐ கட்டி கண்டிப்பாக எடுங்க. நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய காலகட்டங்கள் தான். ஸோ 4ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த குரு பகவான் நல்ல விஷயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத, குடும்பம் சார்ந்து கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் படிப்பு, 4ஆம் இடங்கிறது மேல் படிப்பு, இதெல்லாம் படிக்க போகணும், நான் காலேஜ் வந்து மாற்றி படிக்கணும் அல்லது வெளிநாடு வெளியூரில் போய் படிக்கலாமா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போ கல்வி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்லா சப்போர்ட் பண்ணுறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மிதுன குரு வந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படிங்கும் பொழுது உடம்பு தொந்தரவான விஷயத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா கும்பத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு என்ன உடம்பு தொந்தரவு வரும்னா கண்டிப்பாக இந்த கால் வலி, மூட்டு வலியெல்லாம் இருக்கும். அதே போல் தசை சார்ந்து இந்த தசை பிடிப்பு, அதே போல் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். அந்த வயதோட்டம் பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயசு பொறுத்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக உடனே போய் டாக்டர்கிட்ட காமிங்க. ஏன்னா குரு வந்து என்னென்னா நல்ல விஷயத்தையும் விருத்தி பண்ணுவார், அதே போல் உடம்பு தொந்தரவோ மற்ற விஷயத்தையும் அவர் விருத்தி பண்ணுவார்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அதிகமான நீங்கள் மருத்துவ செலவை கொடுத்துருவார். அதனால் கவனத்தில் இருக்கிறது, ஆரோக்கியமான சிந்தனையை வச்சுக்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ நாளுக்குடைய உங்களுடைய குரு பகவான் ஒரு நல்ல விஷயமெல்லாம் வாரி வழங்கினாலும் கவனமாக இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கணும். வெளிநாடு வெளியூர் போகிறவங்க இப்போ தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படி போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தை நல்லா பார்த்துக்கிட்டு கிளம்புங்க. வாய்ப்புகள் வரும் பொழுது நீங்கள் அதை யோசனையோடு தான் எடுக்கணும். போகலாமா, அங்கே போனால் நமக்கு வேறு பிரச்சனைகள் வருமா, அதே போல் சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னா இப்போ பல பேர் வந்து போன மாதம் கூட ஒரு 2 லட்சம் கொடுத்தா போதுங்க, துபாயில் வேலை அப்படின்னாங்க. அப்போ நம்ம பணத்தை கொடுத்துட்டு அது வந்து கிடைக்கலைன்னா அப்புறம் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு நம்ம வருமா வராதுங்கிற ஒரு காத்துக்கிட்டு இருக்கிறதுனா அது ஒரு கடனாக போய் அதுக்கு ஒரு வட்டி கட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த பசங்கள்லாம் ஆர்வ கோளாறில் எனக்கு வெளிநாடு கிடச்சிருன்ட்டு நிறைய இப்போ மீடியேட்டர் வந்து இது மாதிரி வெளிநாடு தொடர்புக்கு பார்க்குறாங்க. அது எந்த ராசிக்காரங்க எப்படி போகணும், எப்படியெல்லாம் நமக்கு போனால் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ 4 வருஷம் 5 வருஷம் போய் தங்குவாங்க, தொடர்ந்து வந்து நமக்கு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்காது. 2 வருஷத்துலேயே முடிஞ்சு போச்சுங்க, நீங்கள் அவ்வளோதான், இங்கே ஜாப் இல்லைன்னு அனுப்பக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு தான் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். அப்போ அந்த இதில் வந்து கவனமாக இருக்கக்கூடியது கன்னிராசி நேயர்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ பதவி உயர்வு, அந்தஸ்து, நல்ல ஒரு அமைப்பு எல்லாமே கொடுத்தாலும் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் தசாபுதி தான் வச்சு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம பரிகாரம் சொல்கிறோம். அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு எந்த வழிபாடு எடுத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. குரு பகவான் அப்படிங்கும்போது திரு ஆலங்குடி அப்படிங்கிறது விசேஷமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுங்க. வீடு கட்டவே முடியலங்க, எனக்கு வீடே அமையல அப்படிங்கும்போது குரு பார்க்குறாரு 4ஆம் பார்வையா. அப்போ வீடு அமையறதுக்கு ஒரு நிலம் வாங்கக்கூடிய ஒரு 3 சென்ட்டோ 5 சென்ட்டோ எவ்வளோ உங்களுக்கு தகுதிக்கு இருக்கோ அந்தளவுக்கு இடம் வாங்கக்கூடிய, பூமி வாங்கக்கூடிய யோகத்தை திரு ஆலங்குடி வந்து குரு பகவான் உங்களுக்கு தருவார். அங்கே என்னென்னா மஞ்சள் வஸ்திரம் வாங்கி மங்கள பொருட்கள்லாம் வாங்கி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. அதனால் என்னால் முடியலங்க அப்படின்னா 3 வாரம் தொடர்ந்து உங்களுடைய கோயிலில் பக்கத்தில் எங்கே சிவன் கோயிலில் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரோ அந்த சாமிக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுங்க. தெற்க பார்த்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற குரு பகவானுக்கு நீங்கள் வழிபாடு எடுக்கணும்னா என்னதுங்கன்னா ஒரு கொண்டக்கடலை மாலை சாத்துறது, மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, கண்டிப்பாக அர்ச்சனை செஞ்சுக்கணும். அர்ச்சனை செய்யும்போது உங்களுக்கு இப்போ தொழில் சார்ந்து இருக்கிற இந்த விவசாய துறையிலலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து
கன்னிராசி நேயர்கள் வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய மழை பெஞ்சு சேதாரமாயிருக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குரு வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த வழிபாடு எடுங்க. மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகமும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஜாதகம் பார்த்துக்கிட்டா முழு பலனை பார்த்து அதற்கு தகுந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் எடுத்துக்குங்க. இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் எப்படின்னா, கோச்சார கிரகத்துடைய பயணத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்திலிட எப்படி கிரகங்கள் இருக்கு, என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும், பார்க்கணும். எல்லா ராசிக்காரர்களுமே இப்போ இந்த ஆண்டு வந்து சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குருமகா பெயர்ச்சி வருதுங்க. அப்போ இந்த 4 கிரகங்கள் பெயரும்போது அனைவருமே ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முழு பலாபலனையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பரிகாரத்தோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி. ஒவ்வொரு பதிவையும் தொடர்ந்து பாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.